அம்மான்னு கூப்பிட்டுட்டு பக்கத்துல வரலையேன்னு ரொம்ப பாசத்துக்காக ஏங்குற தாய பார்த்து கொலைகாரின்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அந்த வீட்ல இருக்கிற சண்முகநாதனை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புற வழிய பாரு. ஏன்னா அந்த வீட்ல இருக்கிற பெரிய விஷப்பாம்பே அவன் தான். என் மேல சத்தியமா நீ உண்மையா தான் சொல்லணும். பொய் சொன்ன வேணாப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. அவங்க என்கிட்ட பாசமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தான் அவங்கள பார்த்து பயம் வந்துருச்சு. எங்க என்ன கொலை செஞ்சிருவாங்களோன்னு பயந்து டைனிங் டேபிள் மேல இருந்த கத்தி எடுத்து கத்தி எடுத்து சொல்லு, என்ன செஞ்ச? கத்தி எடுத்து இனிமே என் பக்கம் வந்தா கத்தியால குத்திடுவேன்னு அவங்கள குத்த போனேன். அந்த நேரம் தாத்தா வந்து அவங்கள திட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் தான் தப்பு செஞ்சேன், அவங்க எந்த தப்பும் செய்யல. சரி, நீ செஞ்சது தப்புதான். நடந்து நடந்து போச்சு. அழாத. ஏன் முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டீங்க? என்ன பார்த்து பேசுங்க. ஒருத்தர் மேல பழி சுமத்துறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு உண்மைன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி போடக்கூடாது. பெத்த பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டுட்டு பக்கத்துல வரலையேன்னு ரொம்ப பாசத்துக்காக ஏங்குற தாய பார்த்து கொலைகாரின்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நிகிதா என்னைக்கோ தான் அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து இருப்பா. ஆனா நீங்க தான் இவ மனசுல விஷத்தை கலந்து அம்மாவும் மகளையும் பிரிச்சு வேடிக்கை பாக்குறீங்க. மாப்ள, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நான் ஒன்றும் யாரோட மனசையும் கெடுக்கல. எனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? வேண்டாம் மாமா, நீங்க சொன்னத நிக்கிதாவே உங்க முகத்துக்கு நேரா சொல்ல வச்சா அப்புறம் நீங்க என் முகத்துல இல்ல நிகிதா முகத்துல கூட உங்களால முழிக்க முடியாது. ரொம்ப அசிங்கமா போயிடும். என் அண்ணிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்க. ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரல. ஏன்னா உங்க புத்தி இன்னும் சின்ன புத்தியாவே இருக்கு. மாப்ள, நீங்க தான் இந்த உலகம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேணாம் மாப்ள, நயவஞ்சக பேச்சுல மயங்கி ஏமாந்துட போறீங்க. நான் என்ன சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனா போக போக புரியும். போக போக யார் என்ன புரிஞ்சுக்க போறாங்கன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி அண்ணிய புரிஞ்சுக்க வழியை தேடுங்க. அப்படி ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நல்ல மனுஷனா மாற முடியும். அப்படி மாறாம இப்படியே வீட்ல கலகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாமான்னு கூட பார்க்காம வெளியில போங்கன்னு சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. நீ வா. இவன் என்ன சரியான மாங்காய் மடையனா இருக்கான்? கீதா என்ன சொன்னாலும் அதையும் நம்பிடுறான், அந்த தமிழ் என்ன சொன்னாலும் அதையும் நம்பிடுறான். ஆனா நான் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. போ, போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், தப்பா பேச மாட்டேன்னு கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. நிகிதா, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போய் மன்னிப்பு கேளு. போ. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் அவங்க கூடயும் போக மாட்டேன். எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. எனக்கு இவங்கள பார்த்தாலே பயமா இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஏன் என்ன எல்லாரும் இப்படி தொந்தரவு பண்றீங்க? நான் அவங்க கூட போக மாட்டேன். நிகிதா, போறியா இல்லையா? போய் மன்னிப்பு கேளு. நான் போ. போக மாட்டேன். நிகிதா. கௌதம், வேண்டாம். பிடிக்காத அவகிட்ட எதுக்கும் வற்புறுத்தாத. இவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. நான் இவகிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்கல.
நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அம்மாங்கிற ஒரு பாசமான வார்த்தை தான். நிகிதா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மான்னு ஏமாத்துறதுக்கு சொன்னியோ இல்ல உண்மையிலேயே சொன்னியோ அது எனக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தையை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி என் மனசுல என்ன இருக்குன்னு உன்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. இது யார் விட்ட சாபமோ எனக்கு தெரியல. அக்கா வருத்தப்படாதீங்கக்கா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் இவ மேல வச்சிருக்கிற பாசத்தை விட இவ என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு தான் ஜாஸ்தி. அக்கா, நடந்த விஷயத்துக்கு நிகிதா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ எதுவும் தப்பு பண்ணலையே. இல்ல, நீங்க 2 பேரும் தனியா இருந்தா உங்க பாசத்தால நிகிதாவை அடிமையாக்கிடுவீங்கன்னு தான் மாமாவை நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டேன். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. நீ நல்லது செய்யணும்னு நினைச்ச. கடவுள் வேற மாதிரி நினைச்சிட்டாரேம்மா. நிகிதா, இப்போ உன் மேல எனக்கு கோவமே இல்ல. ஆனா நீ ஏன் என் பாசத்தை புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு தெரியல. என்ன கொலகாரி கொலகாரின்னு சொல்ற. நீ தனியா இருக்கும்போது உன்னை நான் கட்டி பிடிச்சு அழுதன ஒழிய வேற ஏதாவது செஞ்சனா? நான் ஒரு கொலகாரியா கல் நெஞ்சக்காரியா இருந்தா நான் ஏம்மா அழ போறேன்? ஐயோ என் பொண்ணு என் பக்கத்துல இல்லையேன்னு ஏங்க போறேன்? என் பாசம் எப்படிப்பட்டதுன்னு நீயும் ஒரு காலத்துல புரிஞ்சுக்குவ. ஆனா அப்ப காலம் கடந்து போயிருக்கும். சரி கீதா, உன் கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு. என் விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. நான் வரேன். வரேம்மா. என்னம்மா சொல்ற? தமிழ்ச்செல்வி பொண்ணு கத்தி எடுத்து தமிழ குத்த போயிட்டாளா? இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? பாவமா அக்கா, நிக்கிதா செஞ்ச கூத்தால ரொம்ப நொந்துட்டாங்க. எப்படி அழுதாங்க தெரியுமா? கௌதம் மாமாவே அதை நினைச்சு அழுதுட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு அம்மா மேல அவ்வளவு வெறுப்பா இருக்குதுன்னா அந்த தமிழ் செல்வி செஞ்ச கொலை மட்டும் இல்லம்மா காரணம். எங்க முதலாளி சண்முகனான் தான் காரணம். என்னம்மா சொல்ற? கரெக்ட் தானே? அது என்னமோ உண்மைதான்ப்பா. அவர் கூட நிக்கிதா ரொம்ப ஒட்டுதலா இருக்கா. அத பயன்படுத்திக்கிட்டு தமிழக்கா மேல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவ மனசுல அம்மானாலே வெறுப்பு வர மாதிரி செஞ்சுட்டாரு. இப்படியெல்லாம் கெடுதல் செஞ்சுட்டு அந்த மனுஷன் என்னத்தை தான் வாரிக்கிட்டு போப்பாரோ தெரியல. அந்த குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ வேணா பாரு, அந்த ஆளுக்கு நல்ல சாவே வராது. பாவம் தமிழ் எல்லார் மேலயும் எவ்வளவு பாசமா இருக்கா. எத்தனை பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. அவ வாழ்க்கைக்கு அந்த கடவுள் ஒரு நல்லது பண்ணக்கூடாதா? என்னடி நீ கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்க? மனுஷன் துரோகியா இருக்கும்போது கடவுள் என்ன பண்ண முடியும்? முதலாளி பல பேருக்கு துரோகம் செஞ்சதுனாலதான் தான் பொண்ணு மோகனாவை இழந்துட்டாரு. நானும் அவரு கூட துரோகம் பண்ணி எப்படியெல்லாம் தவிச்சேன். இப்ப நான் நல்லவனா மாறப்போய் தான் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. புரியுதா? ஆமா ஆமா, நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஏம்மா, ஏன் என்ன நல்லவன்னு கிண்டலா சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் யார் கூடயும் கெடுக்கவே இல்லை. என் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சேன். இதுல என்னம்மா தப்பு இருக்கு? யாரு சொத்த யாரு எழுதி வைக்கிறது? ஏம்மா கீதா, இந்த பேச்சை இதோட விடுறீங்களா? நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு மேளதாளம் வரலன்னு சண்டை போடுற மாதிரி இருக்கு நீங்க சண்டை போடுறது. எது எப்படியோ தமிழ் மூலமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட மனம் கோணாம நீ நல்லபடியா நடந்துக்கோமா. தமிழ் தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. அக்கா அக்கான்னு சொன்னா மட்டும் போராது, தங்கச்சி மாதிரி நடந்துக்க.
எந்த விஷயத்துக்கும் நீ தலையிடக்கூடாது. எதை செஞ்சாலும் தமிழை கேட்டுதான் நீ செய்யணும். அம்மா எல்லாம் எனக்கு தெரியுமா. நான் பார்த்து நடந்துக்கிறேன். அதே மாதிரி உங்க பேரும் கெடாத மாதிரி நடந்துக்கிறேன். போதுமா? ம். அம்மாடி, வீட்டு பேரை காப்பாத்துறது மட்டும் பெரிய விஷயம் இல்லம்மா. உன் பேர்ல எழுதி கொடுத்த சொத்தை எக்காரணம் கொண்டும் யார் பேருக்கும் மாத்தி எழுதி கொடுத்துறாத. அப்பா, அந்த சொத்து நம்ம சொத்து இல்லப்பா, அவங்க சொத்து. அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏய், என்னடி உன் பொண்ணு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா? இதோ பாரும்மா, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடாத. மத்தவங்களுக்கு நீ அடங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஏமாளியா இருக்கக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாதும்மா. இந்த விஷயத்துல நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க சண்முகநாதன் அங்கிள் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. சொத்து போனா வரும், ஆனா உயிர் போனா வரவே வராது. ஜாக்கிரதை. சரிம்மா. ஏங்க பாத்தீங்களா நம்ம பொண்ணு எவ்வளவு தெளிவா இருக்கான்னு? என் பொண்ணாச்சே. நிக்கிதாவை நினைச்சா எனக்கு தூக்கமே வரல கீதா. இந்த நிக்கிதா ஏன் இப்படி இருக்கா? அண்ணன் கேரக்டரும் இல்ல, அண்ணி கேரக்டரும் இல்ல, வேற மாதிரி அரகண்டாலா இருக்கா. நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. என்ன சொல்லு கீதா? வர வர நிகிதா சண்முகநாதன் அங்கிள் கேரக்டர் மாதிரியே மாறிட்டா. ஏன்னா அவரோட போதனை தான் அவ மனசுல அதிகமா இருக்கு. அதனாலதான் அவரோட கேரக்டர் அப்படியே இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சதும் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். ஆனா என்னோட வருத்தம் எல்லாம் அண்ணி என் மேல கோவமா இருக்காங்களோன்னு டவுட். அக்காவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நம்மள பத்தி அக்காவுக்கு நல்லாவே தெரியும். நிக்கிதா மனச மாத்த நம்ம எப்படிலாம் முயற்சி பண்றோம்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதோட நிக்கிதா விஷயத்துல நம்ம அவசரமே படக்கூடாது. அவளை விட்டு தான் பிடிக்கணும். அவ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிட்டா அண்ணி இங்க தான் வந்து தங்க போறாங்க. நிக்கிதாவுக்கு அண்ணினாவே பிடிக்கல. இந்த சூழ்நிலையில நாம எப்படிதான் சமாளிக்க போறோம்னு தெரியல. நிக்கிதாவால அன்னிக்கோ, அண்ணியால நிக்கிதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? ஒரு பக்கம் அண்ணி இங்க தங்கறதுல சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நிக்கிதாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. தைரியமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பயப்படலாமா? ம், அன்னைக்கு நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துருச்சு. இதே மாதிரிதான் எல்லா விஷயமும் எல்லா நாளும் நடக்கும்னு பயப்பட்டா எப்படி? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மாவையும் பொட்டையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கீதா. அண்ணியோட கண்ணீர்ல நிக்கிதாவோட கல் மனசு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கரைஞ்சே தீரும். எனக்கு இப்போ உன்னோட கவலை தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதே சந்தோஷமா புருஷன் கூட வாழணும் தான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் தலையில பாரத்தை ஏத்தி விடுறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த சங்கடம்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல மாமா. உங்களோட நிலைமை, இந்த வீட்டோட நிலைமைலாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் இந்த பாரத்தை சுமந்தே ஆகணும். நான் இந்த பாரத்தை உங்களுக்காக சந்தோஷமா சுமப்பேன் மாமா. இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ பக்குவமா நீ பேசுறத பார்க்கும்போது நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நினைக்கிறேன். ஏண்டி விசாலம், சமையல் கூட பண்ணாம எங்கடி போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. கோயிலுக்கா? ம். ரொம்ப ஆச்சரியமா இருக்க. கடவுளை கோவிச்சுட்டு ரொம்ப நாளா கோயிலுக்கே போகாம இருந்த. ஆமா, என்ன இப்ப திடீர்னு? ஆமா, கடவுள் மேல கோவம் தான். என் ஒரே பொண்ண நல்ல இடத்துல கட்டி கொடுக்காம ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கற மாதிரி அவ தலையில எழுதி வச்சிருக்காரு. அந்த கோவத்துல தான் போகல. ஏண்டி இப்போ அதே ரெண்டாம் தரத்துல நீ கட்டி கொடுக்க போற? இப்ப எது கோவில் போற? ரெண்டாம் தரமா இருந்தாலும் நல்ல புருஷன், நல்ல ஃபேமிலி,
சொத்து பத்தி இருக்கிற குடும்பத்துல தானே மருமகளா போற. அதுவும் அந்த ஆண்டவ அருளால தான் நடக்குது. அதுக்கு நன்றி சொல்லத்தான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஏண்டி இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு கோடு போட்டது வேணா கடவுளா இருக்கலாம், ஆனா ரோடு போட்டது நான் தானே. என்னதாண்டி நீ கும்பிடணும்? ஏண்டி எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார் சும்மா மூளையில இருந்தா எந்த வேலையும் நடக்காதே. நம்ம மூளை யூஸ் பண்ணாதான் எல்லாமே நடக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கடி. இங்க பாருங்க, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமா அலட்டிக்காதீங்க. இன்னொரு செக் வச்சிருக்கான் ஆண்டவன், அத மறந்துட்டு பேசாதீங்க. என்னடி எனக்கு தெரியாம புதிர் போடுற? அம்மா என்ன செக் வச்சதா சொல்ற நீ? மாப்பிளைக்கே தெரியாம மாப்பிளையோட சொத்தை பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கீங்களே, அந்த ஏமாத்து வேலை நம்மள ரொம்ப நல்லவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிற தமிழுக்கு தெரிஞ்சா நமக்கு எது என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஃபேமிலியில கௌதமுக்கு பொண்ணு எடுக்கணுமான்னு யோசிக்க மாட்டாங்க. நடக்க போற கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விடுவாங்களா? நம்பி வந்தவங்க முதுகுல குத்துனவங்கன்னு சொல்லி கேவலமா பேச மாட்டாங்க. ஏய் நிறுத்திரி, விட்டா அடுக்குமொழியை பேசிட்டு இருக்க நீ. இப்ப தமிழ் சொல்லி நம்மள நம்பிட்டா இனிமே சொத்து பத்திரத்தை தமிழோ மாப்பிள்ளையோ கேட்க மாட்டாங்கடி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொன்னா ஏதோ சொல்லுவாங்களே, கடிக்க கூடாத இடத்துல தேல் கடிச்சா வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லி, அந்த மாதிரிதான் மாப்பிள்ளை மாட்டிக்குவார், வெளியே சொல்ல மாட்டார். அந்த விஷயம் ஒருவேளை தமிழுக்கு தெரிஞ்சா புருஷன் பொண்டாட்டி ஆன பிறகு சொத்து யார் பேர்ல இருந்தா என்ன பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்கடி. என்ன நான் சொல்றது சரியா படுதா? என்னமோ அந்த ஆண்டவன் நல்லது செஞ்சா சரி. பாடுறா மறுபடியும் கடவுள்கிட்ட போயிட்டா. என்னங்க, நேத்தில இருந்து இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. ஏன் அதையும் கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏங்க சும்மா இருங்க. இடது கண்ணு துடிச்சா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அந்த சண்முகநாதனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. ஏண்டி அவர் ஏதாவது செய்யணும்னா என்னதாண்டி செய்வாரு? அப்படின்னா ஏன் இடது கண்ணுல துடிக்கணும், உன் இடது கண்ணு ஏன் துடிக்குது? ஏய் ஓடி நீயும் சென்டிமெண்ட்டும் உள்ள போய் சமைக்கிற வழியை பாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஓடி. இவரை எந்த விதத்திலையும் திருத்தவே முடியாது. பட்டாதான் புரிய போகுது. ஏன் நான் உங்களை பார்க்க கூடாதா தமிழ்? மாமாவும் மாப்பிள்ளை முறையும் மச்சானை தான் பத்திரமா பாத்துக்கணும். ஆனா உன் விஷயம் தலைகீழா இருக்கு கைலாசம், நீ மாறவே மாட்டியா? என்ன பேசுற தமிழ் நீ? நான் உங்க ரெண்டு பேரையும் மாமா மாப்பிள்ளையா பார்க்கல, என் அப்பா தம்பியா நினைக்கிறேன். கைலாசம், நீ மகான் இல்ல, மகானுக்கு மகான். சரி தமிழ், அந்த கௌதம் கீதா கல்யாண மேட்டர் என்னாச்சு? அந்த கல்யாணம் இழுபறியா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கும் நான் ஒரு அதிரடியா முடிவெடுத்தேன். ஆ. சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் பாவம் கௌதம் பொண்டாட்டி எழுந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற கீதா ரொம்ப நல்ல பொண்ணு. இனிமே கௌதம் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ், எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் நிகிதா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா தமிழ், வீட்டுக்கு போனியா நிகிதாவை பாத்தியா? ஏய் நிகிதா உங்ககிட்ட பேசினாளா? தமிழ், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அவளை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நானும் அவளும் ஒரு நாள் வீட்டுல தனியா இருந்தோம். அவளை பார்த்து நான் பாசம் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ செஞ்சதை பார்த்து நான் பதறி போயிட்டேன். சொல்லுமா சொல்லுமா, அம்மான்னு சொல்லு. அம்மா அம்மா ஆமா தாத்தா, இந்த கொலைகாரி என்ன கொல்ல பாக்குறா. ப்ளீஸ் காப்பாத்துங்க தாத்தா.
வாமா நிக்கிதா, நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைன்னா அந்த கொலைக்காரி ஒன்னையும் கொண்டு இருப்பான். வா. என் வயித்துல பிறந்த பொண்ணு என்னையே கத்தியால குத்த வந்தா. அதுதான் கைலாச என்னால தாங்கிக்க முடியல. நிக்கிதா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அது அவளா செஞ்சதில்ல. அவ மனசுல யாரோ விஷ செடியை வளர்த்து விட்டுருக்காங்க. அந்த செடிய வேரோட கிள்ளி எறியணும். அது மரமா வளர்ந்துச்சுன்னா ஐயோ, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம போயிடும். கவலைப்படாத தமிழ். நிகிதா இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல வளர்ந்தவ. உறவுகளை பத்தி அவளுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டிலே அடப்பட்டு கிடந்திருக்கா. அதுவே அவளுடைய மன அழுத்தத்துக்கு காரணமா இருந்திருக்கும். நிகிதாவுக்கு தனக்கு எவ்வளவு சொந்த பந்தம் இருக்குன்னு தெரியணும். உன் கூட வரலனாலும் பரவாயில்ல, கௌதம் மூலமாவோ கீதா மூலமாவோ அப்பா வீட்டுக்கு ஒரு 2 நாள் அனுப்பி வை. அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரகு இவங்கெல்லாம் பாசமா பாத்துக்கிட்டோம். நானும் நிகிதாவை உஷா கிட்ட கூட்டிட்டு போறேன். நாங்களும் பாசமா பாத்துக்கிறோம். ரகு கூட ஆபீஸ்க்கு ஒரு 2 நாள் அனுப்பி வைக்கலாம். சொந்த பந்தங்களை பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தியும் அவ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் அம்மான்ற புனித தன்மைய கண்டிப்பா உணர்வா தமிழ், நம்பு. அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற சண்முகநாதனை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புற வழிய பாரு. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய விஷப்பாம்பே அவன்தான். அந்த ஆளு நிகிதாவை பல விதத்துல உன்கிட்ட சேர விடாம தடுக்கிறதா உஷா என்கிட்ட சொல்லுவா. அப்பெல்லாம் நான் நம்பல. இப்ப நீ சொல்லும் போதுதான் தெரியுது இதெல்லாம் உண்மைன்னு. கௌதம் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனப்போ மாமாவையும் ரகுவையும் அந்த ஆள் தரக்குறைவா பேசினானாமே. அந்த ஆள் யார் இவங்களை தரக்குறைவா பேசுறதுக்கு? இதெல்லாம் எந்த விதத்துல தமிழ் நியாயம்? எனக்கும் அவர் மேல பல விதங்கள்ல கோவம் வந்தது. ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன். ஆனா அந்த ஆள் கிளம்புற மாதிரியே இல்ல. பாவம் கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணுவானேன்னு தான் கொஞ்சம் அடங்கி இருக்கேன். இப்ப என்னோட கவலை எல்லாம் என் பொண்ணுதான். அவ மட்டும் என் மேல பாசத்தை காட்டி அம்மான்னு சொன்னா போதும். என் எதிரிங்க எல்லாம் எனக்கு தூசு மாதிரி. தமிழ், நான் சொன்ன விஷயத்த செஞ்சு பாரு, எல்லாம் சரியா வரும். நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் அதை பத்தி யோசிக்கிறேன். எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ம். வணக்கம் முதலாளி. என்ன ரங்க, நீ வரும்போது யாரும் உன்னை பார்க்கல? யாரும் பார்க்கல முதலாளி. நான் வர்றப்பெல்லாம் பூனை மாதிரி தானே வரும் முதலாளி. சரி சரி, சிரிச்சது போதும். துறவேலுவை கொலை பண்றதை பத்தி சொன்னனே, அந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு முதலாளி. அவர் காலையில் எழுந்ததுலேருந்து எங்கே போறாரு, யார் கூட பேசுறாருன்றத ஆளை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் முதலாளி. நாங்கள் அவன் வேலையை முடிக்கிறதுக்கு கரெக்டான டைம் 4 to 5 முதலாளி. அவர் கிளப்புக்கு போகும்போது கதையை கச்சிதமாக முடிச்சிடலாம் முதலாளி. அங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குமே. அங்கே ஆள் நடமாட்டம் அவ்வளோ அதிகமாக இல்லை முதலாளி. அவர் காரை விட்டு இறங்கி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர் கதையை முடிச்சிடலாம் முதலாளி.